சூர்யா படத்தை பத்தி ஈஸியா பேசின நிறைய விமர்சகர்கள் ஏன் வந்து அஜித் படத்தை பத்தி பேச மறுக்கிறாங்க? நிறைய இடங்கள்ல தேவையில்லாம சவுண்ட் வருது, காதை கிழிக்கிற அளவுக்கு சவுண்ட் வருது. இது தேவையில்லாது. இப்போ அஜித் வச்சு படம் எடுத்தா அது போன விடாமுயற்சியில் ஒரு 200 கோடி லாஸ். ப்ரொடியூசர்லாம் நீங்க நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. குட் பேட் அக்லியோட வசூல் பார்த்தீங்கன்னா 120 கோடி. ஆனா 300 கோடி 500 கோடி இடத்தை நிரப்புமா அப்படின்னு கேட்டா அதை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இல்லை 80% சண்டையா வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாருக்கும் பிடிக்குமா கேட்டா பிடிக்கல. அஜித் சார் போட்டிருந்த ஒரு சட்டையோட விலை வந்து 1,40,000 ரூபாய். இயக்குநர்கள் கையில கதையை எடுத்துட்டு போறது கிடையாது. பழைய படத்துல 4 பாட்டு எடு, அதுல இருந்து ஒரு 4 டைலாக் எடு, இதுல வந்து 4 சீன் எடு. இனி எங்க அண்ணனுக்கு பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹிந்தியில போய் உட்கார்ந்தோம், தலை தெரிச்சு ஓடிடுங்க. ஒருவேளை அஜித்தே கூட கூப்பிட்டு நீங்களே பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரனா அல்லது வந்து நம்ம எச் வினோதா அப்படின்ற விஜய் அவர்கள் அரசியல் களம் காண போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்தையும் சேர்த்து அஜித்தால நிரப்ப முடியுமா? விஜய் படம் வந்து இப்போ வாரிசை கூட தோல்வி படம் அப்படின்னாங்க. ஆனா அந்த வசூலை கூட துணிவு தொடராது. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மக்கள் மீடியா ஜாகுவார் ராதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். அஜித்தோட மாபெரும் எதிர்பார்ப்போட வெளியாகி வந்திருக்கிற குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி 2-3 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு குட் பேட் அக்லியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட வசூல் எண்ணிக்கை எந்த அளவுக்கு கடந்திருக்கு, கடந்த விஜய் படத்தை ஓவர்டேக் பண்ணிருக்காங்களா? விஜய் படத்தை ஓவர்டேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த அளவுக்கு இன்னும் வரல. பட் இந்த கடந்த 3 நாள்ல குட் பேட் அக்லியோட வசூல் பாத்தீங்கன்னா 120 கோடி 120 கோடி பட்டியல்ல இடம் பிடிச்சிருச்சு. ஆமா, 100 கோடி பட்டியல் இடம் பிடிச்சிருச்சு. கடந்த 3 நாள்ல வசூல் வந்து 120 கோடி. இன்னும் 2 நாள் விடுமுறை இருக்கிறனால ஒரு 200 கோடியை அந்த 2 நாள்ல தொற்றுரும். 200 கோடி கண்டிப்பா சாத்தியம் உண்டு. ஆனா 300 கோடி 500 கோடி இடத்தை நிரப்புமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டா இது வந்து பொதுமக்களா உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமானு கேட்டா கிடையாது. ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம், அவங்களுக்காக மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பொதுமக்களை கருத்துல கொண்டு இந்த படத்தை எடுக்கல. அதனால நிறைய பேருக்கு எதிர்மறையா இருக்கு. காதுக்கள் இது சவுண்டா இருக்கு. படம் கலர்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு எதுவும் குறை சொல்ல முடியாது. போன விடாமுயற்சியை விட இந்த படம் வந்து நல்லாவே இருக்கு. ஏன்னா அதுல வந்து குறையே வந்து அஜித் வந்து அடிக்கல, சோம்பேறித்தனமா இருக்காரு, அடி வாங்கிட்டே இருக்காரு. அதை வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கல, நிறைய குறையா சொன்னாங்க. நான் இதுல அது இல்லை, அதை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இல்லை 80% சண்டையா வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாருக்கும் பிடிக்குமா கேட்டா பிடிக்கல. ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மட்டும் கொண்டாடுறாங்க. இப்ப ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த படத்துல வந்து மார்க் ஆண்டனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கையாண்டு இருந்தாரு. அது வந்து ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு. என்னன்னா பழைய பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ல வந்து இன்க்ளூட் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்தவரையும் தொடர்ந்து நிறைய பழைய பாடல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா பட் அது வந்து வெறுக்கத்தக்க வகையாக இருக்கிறதா வந்து பப்ளிக் சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு நிறைய இயக்குநர்களும் சரி, நடிகர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி புலம்புறாங்க. படம் ஓடலை, இவ்வளவு போடி போட்டோம், படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. அஜித் சார் போட்டிருந்த ஒரு சட்டையோட விலை வந்து 1,40,000 ரூபாயா. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சீனுக்கு ஒரு ஷாட்டுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு 1,40,000 ரூபாய்க்கு அந்த சட்டை தேவையா? அது தேவையில்லாது. இதெல்லாம் நீங்க ஆடம்பர செலவு பண்றதுதான். என்ன ஒண்ணு 80ல ஒரு 2 கோடி 3 கோடி 5 கோடி சம்பளம் வாங்குறவங்க கிட்ட அவங்கள்ட்ட நீங்க கால் ஷீட் பேச போகும்போது நான் 50 கோடி தரேன் 60 கோடி தரேன்னு பேசி தேவையில்லாம சம்பளத்தை உயர்த்தி வருஷத்துக்கு 4 படம் கொடுக்குறவங்கள நான் எதுக்கு 4 படம் நடிக்கணும், அதான் 200 கோடி கொடுத்துட்டேன், ஒரு படம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல முடங்கி உட்கார வைக்கிறது யார் தப்பு? உங்களுடைய தப்பு தானே. அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டா நிறைய இயக்குநர்கள் கையில கதையை எடுத்துட்டு போறது கிடையாது. என்ன தோணுதோ அதை எடுத்துறது. இப்போ நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் சார் அதான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா, நான் பெரிய ஒரு லெஜெண்ட் ஆர்டிஸ்டை புக் பண்ணிட்டேன். அஜித் மாதிரி யாருக்கெல்லாம் வந்து கதையே தேவையில்லை. அது வேற த்ரிஷா இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க, யோகி பாபு இருக்காரு, இவ்வளவு பேருக்கும் எனக்கு கதை இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. அதனால பழைய படத்துல வந்து 4 பாட்டு எடு, அதுல இருந்து ஒரு 4 டைலாக் எடு, இதுல வந்து 4 சீன் எடு, படம் பிச்சுக்கும் பாரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல என்ன குறைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தம்பி ஆனா ஜிவி பிரகாஷ் எல்லா படத்துலயும் சமீபத்துல ஒரு 5-6 படத்துல நல்லா மியூசிக் பண்ணாரு. நிறைய பாராட்டுலாம் கிடைச்சது, நல்லா பண்றாரு அப்படின்னு நிறைய பேரும் புகழும் கிடைச்சிட்டு வர டைம்ல இந்த படத்துல நேர ஜிவியை கூப்பிட்டு, தம்பி இங்க வா உட்காரு, நீ மற்ற படத்துக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம், உனக்கு என்ன தோணுதோ அடிச்சு தள்ளு. ஏன்னா இதுல சிம்ரன் இருக்காங்க, அஜித் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க, யோகி பாபு இருக்காரு. அதனால அவங்களுடைய ஆடியன்ஸோட நோக்கம் ஃபுல்லா உங்களோட மியூசிக்கை கேட்கவே கேட்காது, பார்வைகள் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். நீ எப்படி அடிச்சாலும் ஆடியன்ஸ் ரசிப்பான்.
அதனால உங்க நோத்தகத்தை அடிச்சு தள்ளு, இந்தா நீ கேட்ட காசை வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாருடைய பார்வையுமே என்னன்னா பெரிய ஆர்டிஸ்ட புக் பண்ணிட்டோம்னா நம்ம கதையும் தேவையில்ல, கர்மமும் தேவையில்ல, நம்ம எடுக்கிறது ஆடியன்ஸ் பார்ப்பான் அப்படின்ற நோக்கத்திலே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல படங்கள் போட்ட காசு எடுக்க முடியாம இன்னைக்கு தவிக்கிறாங்க. அதுக்கு 12 கோடி சம்பளம், அஜித்துக்கு 165 கோடி சம்பளம், திரிஷாவுக்கு 8 கோடி சம்பளம். இப்ப இந்த கணக்கு படி பார்த்தாலே வந்து 162, இதுல ஒரு 12, 180, 200 கோடி இதுவே முடிஞ்சு போச்சு. ப்ரொடக்ஷன் இருக்கு. இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த அவங்க சம்பளம் கொடுக்குற காசுல கால்வாசியோட படத்துக்கு மேக்கிங் கொடுக்கறது கிடையாது. என்ன பண்றாங்க, நிறைய படங்கள் வந்து கிரீன் மேட் போட்டு எடுத்து அடிச்சு தள்ளிடுறாங்க. இதனாலே பல படங்கள் தோல்வி ஆகுது. இதை நம்ம ஆடியன்ஸை குறை சொல்றாங்க, நீங்க நல்லா படம் எடுக்கல, அதனால நாங்க நல்லா படம் எடுத்து ஓடலை அப்படின்னு. நீங்க நல்லா படம் எடுத்தா ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. சாதாரண 30 கோடியில எடுத்த 34 கோடியில எடுத்த படம் 150 கோடி வசூல் பண்ணலையா? இந்த மாதிரி இருக்கும். நல்ல மேக்கிங் தான் கண்டிப்பா ஆடியன்ஸ் கொண்டாடுவான். அதுக்கு நீங்க வந்து ஆடம்பரமான சட்டை, ஆடம்பரமான பைக்கு, ஆடம்பரமான காரு அந்த வைக்கணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல கதையை கையாளுங்க, திரைக்கதை அமைச்சு படம் எடுக்க ஆரம்பிங்க. கங்குவால வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே படத்தை வந்து பார்க்க விடல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. இந்த படத்தோட வசூல்ல பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வசூல் பாதிக்கிறது வந்து நமக்கு வந்து புதன்கிழமைக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்குமே வந்து உங்களுக்கு விடுமுறை நாட்கள் அப்படின்றனால ஆடியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஒன்று பார்க்கு, பீச்சு, இல்லை ஏதாவது சினிமாவுக்கு ஒன்று பார்க்கணும் அப்படின்றதுல இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் ஆவரேஜா போயிட்டு இருக்கு. பட் வந்து வசூல் ரீதியாக பாதிக்கப்படும் வந்து புதன்கிழமைக்கு அப்புறம் கண்டிப்பா தியேட்டர்கள் சீட்டு புக்கிங் குறைய வாய்ப்பு இருக்கு. பட் இந்த சவுண்ட் எஃபெக்டும் ஒரு பாதிப்புன்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல தேவையில்லாம சவுண்ட் வருது, காதை கிழிக்கிற அளவுக்கு சவுண்ட் வருது. இது தேவையில்லாது. கங்குவால எப்படி இருந்துச்சுனோ அந்த அளவுக்கு பயங்கர எஃபெக்டா மண்டே பிளக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட இதுலயும் சவுண்ட் அதிகம் தான். சூர்யா படத்தை பத்தி ஈஸியா பேசின நிறைய விமர்சகர்கள் ஏன் வந்து அஜித் படத்தை பத்தி பேச மறுக்கிறாங்க? அதாவது சூர்யா படத்துக்கு சில குறைகள் இருந்தாலும் பல குறைகளை எடுத்து கூட்டி இவங்க பேசினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேல உள்ள ஒரு சில குற்றச்சாட்டுகள், அதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க, கோயிலுக்கு பண்ணாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து பொது இடங்கள்ல பொது விஷயங்கள்ல தலையிட்டு அவங்க பேசக்கூடிய சில குற்றச்சாட்டுகள்ல ஒரு 50%, படம் பிடிக்காதுன்னு 50% பேசும்போது உங்களுக்கு மொத்தமா அதை சேர்ந்துருச்சு. இவர் தான் நம்ம தலைதான், எதுலையுமே தலையிடவே மாட்டார, வேலையை சாவும் சரி, கல்யாணம் சரி, கர்மாவும் சரி, எதுவும் தலையிட மாட்டேன், வெளியே வர மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு எங்க இடம் இருக்கு? இந்த படத்துல வந்து ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை. முழுக்க முழுக்க அஜித்தை ரசிச்சு எடுத்திருக்காங்க. இதை வந்து டைரக்டா ஒரு ரசிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி எங்க அண்ணனுக்கு பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹிந்தியில போய் உட்காந்துருந்தாலும் தலை தெரிச்சு ஓடிடுங்க, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க தைரியம் இருந்தா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பாய் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஃபேன் பாய்க்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கா? நம்ம சூர்யா வச்சு இந்த மாதிரி படம் எடுங்க, விஜய் சார் வச்சு இந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு சாத்தியம் கிடையாது. புரியுதுங்களா? இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அவருக்கு தோணுதை எடுத்தாரா இல்ல பிளான் பண்ணி எடுத்தாரா அப்படின்னு தெரியல. ஆனா இது வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி படமா வரலனாலும் ரசிகர்கள் பாக்குற அளவுக்கு படமா வந்திருக்கு. அதே மாதிரி திருப்பி இந்த மாதிரி ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா எல்லாரும் இதை ரசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எடுக்கிறது வேஸ்ட். இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தை வச்சு இயக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்து இப்போ அந்த அடுத்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கொடுத்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. பட் ஆதிக் ரவிச்சந்திரனா அல்லது வந்து நம்ம எச் வினோதா அப்படின்ற இது ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எச் வினோத் இப்ப விஜய் வச்சுதான் எடுத்து விஜய் வச்சு போயிட்டு இருக்கு, அது முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. பட் இப்போ இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கே போய் ஷூட்டிங் கிளம்பிட போறது கிடையாது இல்ல. எச் வினோத்துக்கு வந்து அந்த படம் முடிய தருவாயில இருக்கு. அதனால அதுக்கு அடுத்து அஜித்தை வச்சு மூவ் பண்ண போற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆதிக்கா எச் வினோதா அப்படின்றது வந்து வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் கொண்டாட காரணமா இருந்தனால ஒருவேளை அஜித்தே கூட கூப்பிட்டு நீங்களே பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ரசிகர் கொண்டாடுற மாதிரி நான் படத்தை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அந்த மாதிரி படம் இருக்கலாம், நீங்களே பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு திரையரங்க பொறுத்தவரையும் வந்து விஜய் அஜித் இவங்க இருவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு போட்டியா இருந்துச்சு. பட் விஜய் அவர்கள் அரசியல் களம் காண போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்தையும் சேர்த்து அஜித்தால நிரப்ப முடியுமா? விஜய் போயிட்டாருன்றதுக்காக அந்த இடத்த அஜித்தால நிரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா அவருடைய கேட்டகரி வேற, இவருடைய கேட்டகரி வேற. எல்லா ஆடியன்ஸும் ரசிக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுக்குறவர் தான் விஜய். புரியுதுங்களா? எனக்கு ரசிகனுக்காக படம் எடுக்காம எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பொண்ணுங்க, பசங்க எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஒரு படம் கொடுக்குறவர் தான் விஜய். ஆனா இவருடைய படம் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவர் அடிச்ச தொகையில இன்னும் தொடவே இல்லை. விஜய் படம் வந்து இப்ப வாரிசை கூட தோல்வி படம் அப்படின்னாங்க. ஆனா அந்த
வசூல கூட துணிவு தொடர, துணிவு வெற்றி படம் தான் சொன்னாங்க, அந்த வசூல கூட இந்த இது தொடரல. இப்போ கோட் படத்தோட வசூலை வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய குட்பா டெக்லி துருமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி விஜய் இடத்த அஜித்தால பிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆனா இதே நிலைமையில அவர் வந்து வருஷத்துக்கு 2 படம், இப்போ இந்த வருஷத்துல 2 படம் வந்துச்சு, இதே மாதிரி வருஷத்துல 2 படம் கூட அடுத்த வருஷம் கொடுப்பாரான்னு கேட்டாலும் கேள்வி கிடையாது. கண்டிப்பா அதுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னு கேட்டா இந்த வருஷம் தொடர்ந்து எடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாரு. அவருடைய மோட்டிவ் ஃபுல்லா அந்த ரேஸ்ல தான் இருக்கிறாரு. ஆனால் விஜய் போயிட்டாரு, அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும், அதுக்காக வருஷத்துக்கு 2 படம் 3 படம் கொடுக்கணும் அப்படின்னு அவரு கிடையாது. போறவங்களும் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, ஷூட்டிங் கூட இப்போ 90 நாள்ல முடிக்க வேண்டிய ஷூட்டை வந்து 100 150 நாள் 200 நாள்லாம் ஆகிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இதோட செலவுகள் அதிகமாகும் போது எல்லா தயாரிப்பாளரும் யோசிப்பாங்க. இன்னைக்கு பல நிறுவனங்கள் அழிஞ்சு போச்சு, தயாரிப்பாளர்கள் அழிஞ்சு போச்சு, ப்ரொடியூசர்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. காரணம் என்ன? இப்போ ரஜினி சார் வச்சு படம் எடுத்தா ஓடினாங்க, அது ஓட மாட்டேங்குது. கமல் சார் வச்சு படம் எடுத்தா ஓட மாட்டேங்கிறாங்க, ஓட மாட்டேங்குது. இப்போ அஜித் வச்சு படம் எடுத்தா அது போன விடாமுயற்சியில் ஒரு 200 கோடி லாஸ் அப்படின்றப்போ இவங்க யாரை நம்பி பணம் போடுவாங்க? இவங்க போட்டா வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல, ஏதாவது ஒன்று தானே கிளிக் ஆகுது. அதனால பின்தொடர்வது கஷ்டம். அடுத்தவங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி அடுத்த படத்துல புக் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான்.